சங்க்ஸை நான் எப்படி குக் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் பாயிலிங் வாட்டரை வந்து மேலே அப்படியே ஊற்றிடுவேன். இந்த சோயா சங்க்ஸுக்கு வந்து ஒரு ஸ்மெல் உண்டு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்மெல் போகிறதுக்கு வந்து தண்ணி கூட கொஞ்சம் பால் விடணும். ஸோ பாலும் கொஞ்சம் ஊற்றி அதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுறணும். மூடி போட்டு நம்ம குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வெந்துடும். ஸோ நான் இப்படி தான் வந்து குக் பண்ணுவேன். இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து உளுந்தங்கஞ்சினாலே வந்து பயங்கர ஈஸி தான் பண்ணுறது. ஸோ ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ஸோ 1 கப்பு அரிசி. இது வந்து என்ன அரிசினா இட்லி அரிசி தான் நான் யூஸ் பண்ணுவேன் கஞ்சிக்கு. அப்புறம் 1/2 கப் வந்து ஓகே விளையாடிட்டுருட்டா 1/2 கப்பு உளுந்து, உடச்ச உளுந்து. மகா குட்டியும் காலையில் எழுந்திரிச்சு டாய்ஸ் வச்சு விளையாடிட்டுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வைக்க போகிறேன் இந்த கஞ்சி. தண்ணி ஊற்றிக்கோங்க. சுக்கு பொடி 1 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதான். இந்த 2 மட்டும்தான் போட்டு இன்றைக்கி வைக்க போகிறேன். நீங்கள் வந்து பூண்டு வேணால் பூண்டு போட்டுக்கலாம், கருவேப்பிலை பூண்டெல்லாம். நான் தேங்காய் போடுவாங்க, ஆனால் நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாளேன்னா சிம்பிளாட்டு வைக்கிறேன். இனி இது வெந்தோடனே பால் மட்டும் ஊற்றிப்பேன். ஸோ இதை வந்து குக்கரில் வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துகிற போகிறேன். ஸோ குக்கரில் வச்சாச்சு. ஸோ ஒரு 4 விசில் விட்டேன். இப்போ வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் பால் ஊற்றிட போகிறேன். இந்த பால் வந்து நீங்கள் காய்ச்சணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஐயோ, ஸோ இது கூடயே வந்து தேவைக்கு தக்கன உப்பு போட்டுடலாம். ஸோ கூட கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ நம்மளோட உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு சைட் டிஷ் வந்து பெருசாலாம் தேவையில்லை. ஒரு கப்பில் ஊற்றிட்டு அப்படியே குடிச்சிட வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ மகாவுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி தான் இப்போ கொடுக்குறேன். நான் மிந்தியெல்லாம் குடிக்க மாட்டேன், ஆனால் இப்போ வளர்ந்ததுனால ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுருவேன். அவளோட ஃபேவரட் கிடையாது இது. ஆனால் மகி வந்து சாப்பிடவே மாட்டேன். அதனால நான் அவளுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லாம் இதுதான் சாப்பிட போகிறோம்.